சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ 1 crore 2 crore உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் எஸ்டபிள்யூபியை கன்சிடர் பண்ணலாம். பட் நம்ம ஆட்கள் வந்து ஒரு 30 லட்சம் 40 லட்சம் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு கார்பஸ் சேரும் போதே பேசாமல் நம்ம எஸ்டபிள்யூபியில் போட்டுடலாமா, நம்ம வந்து மந்த்லி ஒரு அமௌண்ட் வித்ட்ரா பண்ணிடலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஐயோ, டெஃபினட்டாக தப்பு. என்னுடைய எக்ஸ்பென்சஸ் டிவைடட் பை என்னுடைய கார்பஸ், எங்கிட்ட இருக்க வேண்டிய கார்பஸ் இது ரொம்ப கம்மியா இருந்துன்னு வச்சுங்க. சில பேருக்கு 4% 5% ஜாஸ்தியா இருக்கும் ரேஷியோ. அவங்கலாம் சத்தியமா ஈக்விட்டி பக்கமும் போகக்கூடாது, எஸ்டபிள்யூபி பத்தியும் யோசிக்கக்கூடாது. எஸ்டபிள்யூபியில் இருக்கக்கூடிய ரிஸ்க்னா என்ன சார்? பேக் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு மாதிரியா கீழே இறங்கினாலும் மேலே ஏறிட்டே போனீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க தாராளமா வித்ட்ரா பண்ணிட்டே இருக்கலாம், உங்களுக்கு கார்பஸும் ஏறும். பட் நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது அதே மாதிரி ஒரு புல் ரன் இருக்கும். அந்த பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபியூச்சர்லயும் வரும் அப்படிங்கறத உங்களால சொல்லவே முடியாது. ஆனா அது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுமா? இன்ஃப்ளேஷனை பீட் பண்றது வந்து அக்யூமுலேஷன் பீரியட்ல நீங்க இன்ஃப்ளேஷனை பத்தி யோசிக்கலாம். ரிட்டையர்மெண்ட் பீரியட்ல, வித்ட்ராயல் பீரியட்ல உங்களுக்கு கார்பஸ் இருந்தால் தான் நீங்க இன்ஃப்ளேஷனை பத்தி பீட் பண்ணலாமா வேணாமாங்கிறத பத்தி யோசிக்க முடியும். நம்ம முதலுக்கு மோசம் போக கூடாது, நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் அப்படியே இருக்கணும். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் பத்தி மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் நிறைய பேசுறாங்க. நீங்கள் வந்து எஸ்ஐபி போட்டிங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எஸ்டபிள்யூபின்னு ஒன்று இருக்குது. எஸ்டபிள்யூபி மூலம் நீங்கள் வித்ட்ரா பண்ண ஆரம்பிச்சிடலாம் மந்த்லி. ஸோ உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் ரீதியாக எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு ரொம்ப ஹைப்பாக சொல்கிறாங்க. எஸ்டபிள்யூபி அப்படின்றது ஒரு நல்ல மெத்தடா சார்? அதை வந்து யார் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? முதல்ல எஸ்டபிள்யூபி வந்து ரிட்டையர் ஆனவங்க இல்லை இன்கம் ரெகுலராக வேணுங்கிறவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இப்போ எஸ்டபிள்யூபியோட ஹைப்னால என்ன ஆகுதுன்னா, யங்ஸ்டர்ஸே வந்து எஸ்டபிள்யூபி பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா எனக்கு 25 வயசு ஆகுது, எனக்கு ரிட்டையர்மெண்ட் 55, பட் நான் இப்போவே எஸ்டபிள்யூபி ஆரம்பிக்குமா, அந்த மாதிரி ஒரு அந்த ஹைப்னால தேவையில்லாதவங்க கூட அதை யூஸ் பண்ணலாமான்னு கேட்குற அளவுக்கு ஒரு ஹைப் வந்துடுச்சு. ஸோ எஸ்டபிள்யூபியோட ப்ராப்ளம் என்னன்னா, உங்களுக்கு ரிஸ்க் இருக்குது. அதில் எந்த இன்வெஸ்ட்மெண்ட், எந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் எஸ்டபிள்யூபி பண்ணுறீங்கிறதுங்கிறது முக்கியம். ஸோ அந்த ரிஸ்க்கை தெரிஞ்சு நீங்கள் எஸ்டபிள்யூபி பண்ணால், அதுவும் உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் எஸ்டபிள்யூபி பண்ணால் ஓகே. இல்லைனா அது வந்து சீக்கிரமாகவே உங்களுடைய கார்பஸ் குறைஞ்சிரும். இப்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது எனக்கு 20 வருஷம் இருக்குது, 15 வருஷம் இருக்குது ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அப்போது உங்களுக்கு வந்து மார்க்கெட் நடுவில் சரிஞ்சா கூட என்னால் வெயிட் பண்ண முடியும். சரி பரவாயில்ல, எனக்கு இன்னும் 10 இயர்ஸ் இருக்குது, இன்னும் 15 இயர்ஸ் இருக்குது, நான் வெயிட் பண்ணி ரெக்கவர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். பட் அந்த ரெக்கவர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்கிற கொஸ்டின் வந்து எஸ்டபிள்யூபியில் வராது. ஏன்னா நீங்கள் மார்க்கெட் கீழே போகும்போது நிறைய உங்களுக்கு கார்பஸ் அதுலேருந்து வித்ட்ரா ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 1000 rupees எஸ்டபிள்யூபி போடுறீங்கன்னு வச்சுங்களேன், மாதம் 1000 rupees வித்ட்ரா ஆகும் ஒரு பர்டிகுலர் டேட்டில். ஆப்போசிட் ஆஃப் எஸ்ஐபி, ஜஸ்ட் ஆப்போசிட். ஒரு 5th அன்னைக்கு உங்களுக்கு எஸ்டபிள்யூபி டேட்னா 5th அன்னைக்கு என்ன ஞாபகம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி யூனிட்ஸ் வந்து ரிடீம் பண்ணணும். ஸோ 5th அன்னைக்கு நான் வந்து லெட்ஸே 100 rupees per யூனிட்னு வச்சுங்களேன். உங்களுக்கு 1000 ரூபாய் எஸ்டபிள்யூபி போட்டிங்கன்னா 10 யூனிட்டை நீங்கள் வித்ட்ரா, தட் இஸ் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணணும் ஏஎம்சிக்கு. உங்கள் போர்ட்ஃபோலியோலேருந்து 10 யூனிட் குறையும். அப்போ தான் வந்து 10 into 100 NAV உங்களுக்கு 1000 rupees கிடைக்கும். பட் இதுவே வந்து NAV 80 குறைஞ்சிடுச்சுன்னு வச்சுங்களேன், நீங்கள் 12.5 யூனிட் ரிடீம் பண்ணாதான் உங்களுக்கு இந்த 1000 rupees வரும். ஸோ மார்க்கெட் கீழே இறங்க 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 உங்களுக்கு நிறைய நீங்கள் வித்ட்ரா பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ உங்களுக்கு குறைஞ்சிடும். எஸ்ஐபிங்கிறது நீங்கள் போடுறீங்க அக்யூமுலேஷன் பீரியட். பட் எஸ்டபிள்யூபிங்கிறது உங்களுக்கு முதல்ல நீங்கள் லெட்ஸே 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை 75 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ரிட்டையர்மெண்ட் கார்பஸில் ஒரு பார்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, அது மார்க்கெட் சரியாக ஆரம்பிச்சிடுச்சுன்னா நிறைய நீங்கள் வித்ட்ரா பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ உங்களுடைய வாழ்நாளுக்குள்ளே அந்த கார்பஸ் 0 ஆயிடுச்சுன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த மாத செலவுக்கு என்ன பண்ணுவீங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்துடும். ஸோ எந்த மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்டபிள்யூபி பண்ணுறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ எந்த மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம எஸ்டபிள்யூபி பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறீங்களா? பொதுவாக வந்து எஸ்ஐபி அப்படின்றதே நம்ம வந்து அக்குமுலேஷன் பண்ணுறோம், எஸ்டபிள்யூபி அப்படின்றது வித்ட்ரா பண்ணுறது, அக்குமுலேட் பண்ணி வச்சிருந்ததை வித்ட்ரா பண்ணுறது. டைப்பிக்கலி எவ்வளோ காலம் அளவு வந்து நம்ம கொடுக்கணும் சார்? ஒரு எஸ்டபிள்யூபி மூலமாக ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் நம்ம எடுக்கிற மாதிரி, அதே நேரத்தில் நம்மளுடைய அக்குமுலேஷன் எஸ்ஐபி மூலமா பண்ண அந்த கார்பஸுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா டைப்பிக்கலி எவ்வளவு கால அளவு நம்ம வந்து எஸ்டபிள்யூபிக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன்? இன்வெஸ்டிங் வந்து நீங்க ஒரு யங்ஸ்டர் வந்து இன்வெஸ்ட் பண்றாருன்னு வச்சுங்களேன், ரிட்டையர்மெண்ட் எனக்கு 20 இயர்ஸ் கழிச்சு இருக்குன்னா அவர் வந்து 50 to 60% ஈக்விட்டி அலோகேஷன் போர்ட்ஃபோலியோ, அப்புறம் அந்த மீதி வந்து ஃபிக்ஸட் இன்கம் அசெட்ஸ், அதாவது இபிஎஃப், பிபிஎஃப், டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், ரெக்கரிங் டெபாசிட்ஸ், அந்த மாதிரியான ஒரு பேலன்ஸ் இருக்கும். 50-50 வச்சுங்களேன் சிம்பிளிசிட்டிக்கு. பட் ரிட்டையர் ஆன இண்டிவிஜுவல் அவங்க தான் எஸ்டபிள்யூபி பண்ணணும் டிப்பிக்கலாக, ஏன்னா அவங்களுக்கு தான் இன்கம் வேணும்.
ரிட்டையர் ஆன இண்டிவிஜுவலுக்கு 50% ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோவில் இருக்கிறது ரொம்ப முதல் தப்பு. அன்லஸ் வந்து அவங்க பெரிய கோடீஸ்வரன் பல கோடிக்கு அதிபதியாக இருந்தால் ஓகே 50% ஈக்விட்டி எக்ஸ்போஷர் இருக்கலாம். பட் நார்மல் மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் மக்கள் வந்து டிப்பிக்கலாக அவங்க 25 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிச்சு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து சுமாராக தான் இருக்கும். ஒரு மேக்ஸிமம் 1 or 2 crores ஃபியூ crores தான் இருக்கும். அதில் நீங்கள் 50% ஈக்விட்டியில் முதல்ல போடுறதே தப்பு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ முதல்ல அசெட் அலோகேஷன் முக்கியம். ஒரு ரிட்டையரி வந்து 20 to 30%, ஒரு நார்மல் ரிட்டையரி 20 to 30% மேலே ஈக்விட்டியில் அலோகேட் பண்ணக்கூடாது. அண்ட் அந்த அமௌண்ட் அந்த 20 to 30%லேருந்து எஸ்டபிள்யூபியும் பண்ணக்கூடாது. அது வந்து ஃபியூச்சர் க்ரோத்துக்காக. இப்போ 60 வயசுல ஒருத்தவங்க ரிட்டையர் ஆகிறாங்கன்னா செகண்ட் டெக்கேட், அதாவது 70sல அவங்களுக்கு தேவை, 80sல அவங்களுக்கு தேவைன்னா அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் 60sல இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டாக அந்த 20 to 30% பார்க்கணும். நீங்கள் எஸ்டபிள்யூபி பண்ணுறதா இருந்தால் டெட் மியூச்சுவல் ஃபண்ட் அந்த டெட் அலோகேஷன்லேருந்து தான் நீங்கள் எஸ்டபிள்யூபி முதல்ல பண்ணணும். அதுலேயுமே லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லை மணி மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து முக்காவாசி டைம் ஒரு மேலே தான் போகும், கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும், பட் மேலே தான் போகும். ரொம்ப ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்காது. எக்ஸப்ட் மேபி ஒரு ஃபியூ டேஸ் ஒரு பெரிய ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் வந்தால் ஒரு ஃபியூ டேஸ் ஒரு டர்புலன்ஸ் இருக்குமே தவிர லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸ்லையும் ரொம்ப அந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்காது. அந்த மாதிரியான அசட்ஸ்லேருந்து நீங்கள் எஸ்டபிள்யூபி பண்ணலாம். சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ 1 crore 2 crore உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் எஸ்டபிள்யூபியை கன்சிடர் பண்ணலாம். பட் நம்ம ஆட்கள் வந்து ஒரு 30 லட்சம் 40 லட்சம் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு கார்பஸ் சேரும் போதே பேசாமல் நம்ம எஸ்டபிள்யூபியில் போட்டுடலாமா, நம்ம வந்து மந்த்லி ஒரு அமௌண்ட் வித்ட்ரா பண்ணிடலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன? ஐயோ, டெஃபினட்டாக தப்பு. அதாவது எஸ்டபிள்யூபி போடலாமா இல்லையாங்கிறதுக்கு ஒரு சின்ன தம்பு ரூலே சொல்லலாமே. சப்போஸ் எனக்கு வந்து 50,000 ரூபாய் செலவுன்னு வச்சுங்க. நான் ரிட்டையர்மெண்ட்டை பற்றியே பேசுகிறேன். யங்ஸ்டர்ஸ்லாம் எஸ்டபிள்யூபி பக்கம் யோசிக்கவே கூடாது. ஒரு ரிட்டையரான ஒரு பர்சன் ஒரு 58 வயசுல ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அவங்களுக்கு வந்து 50,000 ரூபாய் செலவுன்னு வச்சுங்க. அந்த 50,000 ரூபாய் செலவில் அவங்களுக்கு ஒரு 30,000 பென்ஷன் வழியாக வந்துடுது. அதாவது அவங்க கம்பெனி பென்ஷனோ இல்லை எல்ஐசி பாலிசியோ இல்லை கவர்மெண்ட் பென்ஷனோ ஏதாவது ஒரு மாதிரியான ஒரு பென்ஷன் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து அவங்க 20,000 ஷார்ட் ஃபால். இந்த 20,000 ஷார்ட் ஃபாலை தான் அவங்க கார்பஸ்லேருந்து அவங்க மீட் அவுட் பண்ணணும். அதாவது 20,000 நான் சொல்கிறது வந்து ஃபர்ஸ்ட் இயர் பர் மந்த் செலவு ஃபர்ஸ்ட் இயருக்கு. இன்ஃப்ளேஷன்னால அது ஏறிட்டே போகும். மேபி 6% ஏறலாம், 7% ஏறலாம். பட் இப்போ நான் அந்த 20,000ங்கிறது ஒரு வருஷத்துக்கு 2.4 lakhs இல்லையா அப்ராக்சிமேட்டாக. இந்த 2.4 lakhs டிவைடட் பை எங்கிட்ட எவ்வளோ கார்பஸ் இருக்குது. சப்போஸ் எங்கிட்ட வந்து லெட்ஸே 1 crore இருக்குன்னு வச்சுங்களேன் கார்பஸ். 2.4 lakhs தான் எனக்கு வேணும். ஸோ 2.4 டிவைடட் பை 1 crore 2.4%. ரைட். இந்த 2.4% இருந்துன்னா நிம்மதியாக நான் தாராளமாக எஸ்டபிள்யூபி பண்ணலாம், ஈஸியாக ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை இந்த ரேஷியோ, தட் இஸ் என்னுடைய எக்ஸ்பென்சஸ் டிவைடட் பை என்னுடைய கார்பஸ், எங்கிட்ட இருக்க வேண்டிய கார்பஸ், இது ரொம்ப கம்மியாக இருந்துன்னு வச்சுங்க. சில பேருக்கு 4% 5% ஜாஸ்தியாக இருக்கும் ரேஷியோ. அவங்கெல்லாம் சத்தியமா ஈக்விட்டி பக்கமும் போகக்கூடாது, எஸ்டபிள்யூபி பற்றியும் யோசிக்கக்கூடாது. ஸோ இப்போ ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒருத்தர் வந்து 30 வயசுல இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய 58வது வயசுல தான் எஸ்டபிள்யூபி பற்றியே அவர் வந்து திங்க் பண்ணும். 100% மியூச்சுவல் ஃபண்டில் அக்ரெசிவாக 30 வயசுல ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா 58வது வயசுல ஒரு 28 வருஷமாவது நம்ம வந்து கொடுக்கணும் அது வளர்றதுக்கு. அதுக்கு பிறகு நம்ம வந்து எஸ்டபிள்யூபியை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்களா? 100%. அதுவும் பணம் இருந்தால்தான் எஸ்டபிள்யூபியை கன்சிடர் பண்ணணும். அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ரேஷியோ நீங்க எடுத்துக்கணும். உங்களுடைய செலவு டிவைடட் பை எவ்வளவு பைசா வச்சிருக்கீங்க, ஆனுவல் எக்ஸ்பென்சஸ் டிவைடட் பை எவ்வளவு கார்பஸ் இருக்கு, அது வந்து 3% ஆர் 3%க்கு கீழே இருந்தால் மட்டுமே உங்களால கேபிட்டல் மார்க்கெட் ரிஸ்க், அதாவது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல ரிஸ்க் எடுக்க முடியும். அதுக்கு 3%க்கு மேல இருந்தா கஷ்டம். இந்த சோட்டி எஸ்ஐபி 1000 rupees எஸ்ஐபி போடுறவங்கலாம் வந்து எஸ்டபிள்யூபி பக்கமே போகக்கூடாது இல்லையா? அவங்களால அக்குமுலேட் பண்ண முடியாது. நான் அதனால தான் எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்றேன், எஸ்ஐபியே நீங்க சின்ன எஸ்ஐபி போட்டு எனக்கு போதும்னு இருக்காதீங்க. எஸ்ஐபிங்கிறது ஒரு சாதாரண ஒரு பேஸ் லைனா வச்சுங்க, பட் அதை ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. டைப்பிக்கலி எவ்வளோ சார் எஸ்ஐபி போடணும்? சார், அதாவது ரிட்டையர்மெண்ட்டுக்கு இப்போ எனக்கு வந்து இப்போ என்னுடைய செலவு வந்து 25,000 ரூபாய் 30,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. நான் அட்லீஸ்ட் 15,000 ரூபாவது இன்வெஸ்ட் பண்ண ரிட்டையர்மெண்ட்டுக்கு, அட்லீஸ்ட் 50%. நான் சொல்றது ஒரு 25-28 வயசு நபர் வந்து ரிட்டையர்மெண்ட்டை பற்றி ஃபர்ஸ்ட் டைம் யோசிக்கிறாருன்னா அவருக்கு வந்து லெட்ஸே ஒரு 30,000 எக்ஸ்பென்சஸ்ன்னு வச்சுப்போமே. அந்த 30,000ல் 15,000ஆவது அவர் இன்வெஸ்ட் பண்ணணும். நான் சொல்கிற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து
இபிஎஃப் இல்ல அந்த மந்த்லி டிடக்ஷன் இருக்கு இல்லையா, ரிட்டையர்மெண்ட்காக கார்பரேட்ல இருந்து பிடிப்பாங்க, அவங்க ஆஃபீஸ்ல இருந்து பிடிப்பாங்க, அதையும் சேர்த்து டோட்டலா 15,000 ரூபாய். அது அட்லீஸ்ட் 50% ஆஃப் மாச செலவு அட்லீஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணா ரொம்ப நல்லது. பட் 50% மினிமம் இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த 50%ல ஹாஃப் ஆஃப் இட் ஈக்விட்டியில் இருக்கணும். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபியில் போடுது. சார் இப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரையில எப்பயுமே வந்து வாலட்டைலாக தான் இருக்கும். இப்போ வந்து ஏறி இறங்குறத பார்க்க முடியுது. மார்க்கெட்டுடைய நேச்சரே அதுதான். எஸ்டபிள்யூபி போடக்கூடியவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட் ஏறி இறங்குறத, இந்த மார்க்கெட்டுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி, அப்புறம் இந்த வாலட்டாலிட்டி எல்லாம் வந்து அவங்க எப்படி கன்சிடர் பண்ணணும்? எஸ்டபிள்யூபியில் இருக்கக்கூடிய ரிஸ்க்னா என்ன சார்? சார் முதல்ல வந்து இந்த எஸ்டபிள்யூபியோட பேக் டெஸ்ட்லாம் பார்க்கவே கூடாது. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நீங்க இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்டபிள்யூபி 10 வருஷம் முன்னாடி போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கார்பஸும் இவ்வளோ ஏறி இருக்கும், நீங்க ரெகுலர் இன்கமும் வரும்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் வந்து அவங்க பண்ண பேக் டெஸ்ட் பண்ற ஃபண்ட்ஸ்லாம் வந்து அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட்ஸாக இருக்கும், பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட்ஸாக இருக்கும், டைனமிக்கல் அசெட் அலோகேஷன் ஃபண்ட்ஸாக இருக்கும். அதாவது ஈக்விட்டி நிறைய இருக்கிற அலோகேட்டட் ஹைபிரிட், ஈக்விட்டி ஓரியன்டட் ஹைபிரிட் ஃபண்ட்ஸாக இருக்கும். பட் அதெல்லாம் நீங்க பேக் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு மாதிரியா கீழே இறங்கினாலும் மேலே ஏறிட்டே போனீங்கன்னு வச்சுங்களா, நீங்க தாராளமா வித்ட்ரா பண்ணிட்டே இருக்கலாம், உங்களுக்கு கார்பஸும் ஏறும். பட் நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது அதே மாதிரி ஒரு புல் ரன் இருக்கும், அந்த பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபியூச்சர்லயும் வரும் அப்படிங்கிறத உங்களால சொல்லவே முடியாது. பிளஸ் உங்களுக்கு வந்து ஒரு 2-3 இயர்ஸ் மார்க்கெட் கீழே போயிட்டே இருந்துச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு வார் வருது, பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி வருது, எக்கனாமிக் இஷ்யூ வருது, ஆயில் வந்து ரொம்ப ஜாஸ்தியா போகுது, இல்ல கோல்டு வந்து ரொம்ப விலை ஏறுதுன்னா ஈக்விட்டி மார்க்கெட் ஒரு 2-3 இயர்ஸ் படுத்துருச்சுன்னு வச்சுங்களேன், நீங்க பாட்டு வித்ட்ரா பண்ணிட்டே இருப்பீங்க உங்க கார்பஸ்ல. ஸோ உங்க கார்பஸோடைய பிரின்சிபல் குறைஞ்சிட்டே வரும். இப்போ எஸ்டபிள்யூபியோட மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, எஃப்டியில் நீங்க பைசா போட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு மாசம் கிடைக்கிறதோ இல்ல குவார்டர்லி கிடைக்கிறதோ வாட் எவர் ஃப்ரீக்வன்சியில் கிடைக்கிறதோ இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். பிரின்சிபல் அதே தான். ஆனா அது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுமா? கரெக்ட். பட் நீங்க இன்ஃப்ளேஷனை பீட் பண்றது வந்து அக்யூமுலேஷன் பீரியட்ல நீங்க இன்ஃப்ளேஷனை பத்தி யோசிக்கலாம். ரிட்டையர்மெண்ட் பீரியட்ல, வித்ட்ராயல் பீரியட்ல உங்களுக்கு கார்பஸ் இருந்தால்தான் நீங்க இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணலாமா வேணாமாங்கிறத பத்தி யோசிக்க முடியும். நம்ம முதலுக்கு மோசம் போக கூடாது, இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் அப்படியே இருக்கணும். இல்ல அப்படியே இருக்கணும்னு நான் சொல்ல வரல, அப்படியே இருக்கணும்னு சொல்ல வரல. என்னால அதை அஃபோர்ட் பண்ண முடியுமாங்கிறது தான். இப்போ இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும்னா நான் ரிஸ்க் எடுக்கணும். நான் ரிஸ்க் எடுக்கணும்னா அந்த விச் மீன்ஸ் என்னோட பிரின்சிபல்ல அடி வாங்கும் இல்ல நல்லா க்ரோ ஆகலாம். இது ரெண்டும் இருந்தா தான் அந்த டபுள் எட்ஜட் ஸ்வார்டு. ரிஸ்க் எடுத்தா ரிட்டர்ன் மட்டும் வந்துடாது, ரிஸ்க்கும் வரும். ஸோ அந்த ரிஸ்க் எடுக்க எனக்கு கார்பஸ் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணும். என்கிட்ட இனஃப் மணி இருக்காங்கிறத செக் பண்ணா தான் என்னால் ரிஸ்க் எடுக்க முடியுமா இல்லையாங்கிறதே பார்க்கலாம். ஸோ நான் என்ன சொல்றேன், ஈக்விட்டியில டெஃபினட்டா ரிட்டையர்மெண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு வித்ட்ராயல் பீரியட்ல ஈக்விட்டி தேவை. பட் எஸ்டபிள்யூபி ஈக்விட்டில இருந்து எடுக்காதீங்க. எஸ்டபிள்யூபி சேஃபான அசெட்ல இருந்து எடுங்க. ஈக்விட்டி உங்க ஃபியூச்சர் ரிட்டையர்மெண்ட் பீரியடுக்கு லெட் இட் க்ரோ. இப்போ மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி எஸ்டபிள்யூபியை நிச்சயமா அஃபெக்ட் பண்ணும். ஆமா, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்ல டெஃபினட்டா அஃபெக்ட் பண்ணும். சார் இப்போ இன்னொரு கொஸ்டின் கூட வருது. இப்போ அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் வந்து எஸ்டபிள்யூபி ஆஃபர் பண்றாங்க. நம்ம வந்து ஒரு மேனுவலாக ஆட்டோமேட்டடாக இல்லாமல், எனக்கு வந்து எவ்ரி மந்த்து எனக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் வேணும் அப்படின்னு ஆட்டோமேட்டடாக இல்லாமல் எப்பப்பெல்லாம் எனக்கு ஒரு நெசசிட்டி வருதோ அப்போ மட்டும் நான் வந்து மேனுவலாக எஸ்டபிள்யூபியை வித்ட்ரா பண்ண முடியுமா? அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கா? அது நல்லதா? டெஃபினட்டா. நான் எப்பவுமே சொல்ற மாதிரி எஸ்ஐபியும் தேவையில்லை, எஸ்டபிள்யூபியும் தேவையில்லை, இன்னொரு எஸ்ஸும் இருக்கு, எஸ்டிபின்னு ஒன்று இருக்கு, அதுவும் தேவையில்லை. உங்களுக்கு எப்போ வேணுமோ இன்வெஸ்ட் பண்ணுங்க, எப்போ வேணுமோ வித்ட்ரா பண்ணுங்க. இன்ஃபேக்ட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னா, உங்களோட கார்பஸ் வந்து பாதி நீங்க டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடுங்க, ஒரு முக்காவாசி டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடுங்க ரிட்டையர்மெண்ட் பீரியட்ல நான் சொல்றேன். அண்ட் கொஞ்சம் அமௌண்ட் 20-30% ஈக்விட்டியில் போடுங்க. ஈக்விட்டி மார்க்கெட் பயங்கர ரிட்டர்ன்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பம்பர் ரிட்டர்ன்ஸ் வந்துன்னா அங்கிருந்து கொஞ்சம் அமௌண்ட்டை எடுத்து மேபி நீங்க ஒரு ஹாலிடேக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு டிஸ்கிரிஷனரி எக்ஸ்பென்ஸ் சொல்லுவாங்க. எனக்கு இப்போ ரொம்ப நாளா எனக்கு ஆசை இருக்கு, அந்த ஆசையை நிறைவேற்றிக்கலாம். இல்ல கொஞ்சம் அமௌண்ட் ஈக்விட்டிலேருந்து எடுத்து டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடும். மாசம் எடுக்காம ஒரு மே மாசம் நான் வந்து ஒரு ஹாலிடே போகணும், அந்த டைம் மட்டும் எடுத்துக்கலாம். மார்க்கெட் நல்லா பண்ணிச்சுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைச்சா இன்னும் நீங்க கொஞ்சம் பெட்டர் ஹாலிடேக்கும் போகலாம். அந்த மாதிரி அப்பப்போ ஒகேஷனல் வித்ட்ராயல்ஸ்க்கு நீங்க ஈக்விட்டில இருந்து ரெடீம் பண்ணிக்கலாம். ரெகுலர் வித்ட்ராயல்ஸ் உங்களுக்கு மாசம் செலவுக்கு, அன்றாட செலவுக்கு உங்களுக்கு பணம் வேணும்னா அதை டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருந்து எஸ்டபிள்யூபி பண்றது பெட்டர். இப்போ ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டு அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம வந்து ட்ரை பண்ணுறது அப்படின்றது எப்பயுமே சேஃப்னு நீங்கள் வந்து உங்களோட நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக டூ இட் யுவர் செல்ஃப் மெத்தடில் வந்து பண்ண முடியாதது கிடையாது, நம்ம கற்றுக்கிட்டு பண்ண முடியும். அதுக்கு நமக்கு பேஷன்ஸ், பொறுமை தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கீங்க.
இப்போ எஸ்டபிள்யூபியை பொறுத்தவரையில வந்து ஒரு டூ இட் யுவர் செல்ஃப் மெத்தட்ல பண்ணக்கூடியவர் எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும் சார்? ஸோ முதல்ல நான் சொன்ன மாதிரி எங்கிட்ட கார்பஸ் இருக்கா இல்லையா, ஸோ அது வந்து விட்ராயல் ரேட்னு சொல்லுவாங்க. விட்ராயல் ரேட்டுங்கிறது வந்து ஆனுவல் எக்ஸ்பென்சஸ், நான் ரிட்டையர் ஆகும்போது இனிஷியல் ஆனுவல் எக்ஸ்பென்சஸ் டிவைடட் பை என்னுடைய கார்பஸ். இது வந்து 3.5% கம்மியாக இருந்தால் என்னால் ரிஸ்க் எடுக்க முடியும். 3% ஜாஸ்தியாக இருந்தால் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. பெட்டர் ஒரு பென்ஷன் பிளான்லையோ எஃப்டிலையோ சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ஸ்லையோ போட்டுக்கிறது பெட்டர். அப்படி என்னால் ரிஸ்க் எடுக்க முடியும்னு இருந்தால் 20 to 30%, மேக்ஸிமம் 30% ஈக்விட்டி தான் இருக்க முடியும். ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு 30% ஈக்விட்டி தாண்டறது அன்சேஃப். மீதி 70% சேஃபாக ஃபிக்ஸட் இன்கம்ல போட்டுக்கலாம். ஸோ இந்த ஃபிக்ஸட் இன்கம்ல 2-3 பக்கெட்ஸ், ஒரு பக்கெட் ஈக்விட்டி, இன்னொரு பக்கெட் வந்து லெட்ஸே லிக்விட் ஃபண்ட்ஸ், லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸ். இது வந்து ரொம்ப சேஃபான டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்கம்காக நான் யூஸ் பண்ணுறேன். இன்னொரு பக்கெட்ல வந்து டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து ஷார்ட் டேர்ம் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் லாங் டேர்ம் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அந்த மீடியம் டேர்ம் ஆர் லாங் டேர்ம்ல போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் க்ரோத்தும் கிடைக்கும். பட் ஆனால் கொஞ்சம் நேவ் ஃப்ளக்சுவேட் ஆகும், கொஞ்சம் க்ரோத் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு 3 பக்கெட்ல வித் டிஃப்ரெண்ட் ரிஸ்க் ப்ரொஃபைல்ல நீங்க மணியை மேனேஜ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உங்களால யூ கேன் டூ இட் யோர்செல்ஃப். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.